السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: بادروا بالأعمال الصالحات. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் சர்வத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க வேந்தர், ஹாத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிப்படை வாழ்வை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நன்னாளில் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அளப்பெரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ரஜப் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ரஜப் மாதம் பல சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கி இருக்கிற மாதம். இன்று வரையிலும் முழு உலகத்திற்கும், முழு அறிவியல் உலகத்திற்கும் சவாலாய் இருக்கிற இஸ்ரா மிஅராஜ் என்கிற விண்வெளி பயணம் நடந்தது இந்த ரஜபில்தான். இஸ்லாமிய வரலாற்றில் தபூக் என்கிற மாபெரும் யுத்தம் நடந்தது இந்த ரஜபில்தான். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிறிஸ்துவர்களிடமிருந்து பைத்துல் முகத்தஸை மீட்டியது இந்த ரஜபினுடைய மாதத்தில்தான். இது போன்ற சிறப்பான நிகழ்வுகள் மென்மேலும் இந்த ரஜபை சிறப்புப்படுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைக்கிற பொழுதே காலங்களின் கணக்குகளை அல்லாஹ் தஆலா படைத்து விட்டார். இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கிற பொழுதே அல்லாஹ்வினிடத்தில் மாதங்கள் 12 மாதங்கள். வானபூமி படைக்கிற பொழுதே அல்லாஹ் தஆலா மாதங்களையும் படைத்து விட்டான், 12 மாதம். அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், 4 மாதங்கள் சங்கையானவை. அந்த 4 மாதத்தில் ஒன்றுதான் ரஜப். வானபூமி படைக்கப்படுகிற பொழுது இந்த ரஜபினுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்தி விட்டார். அப்படியான சங்கையான ஒரு ஆகச் சிறப்பான ஒரு மாதத்தில் தான் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ரமலானை அடைவதற்கு இன்னும் 2 மாதங்களே மீதம் உள்ளது. அந்த ரமலானில் நம் சார்பாக நம்முடைய அமல்களின் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்த நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள கொடுக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த ரஜபினுடைய மாதம். எனவே இந்த ரஜபை பயன்படுத்தி நல்ல அமல்களின் பக்கம் நாம் விரைந்து செல்ல வேண்டும். பொதுவாக அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு சில சலுகைகளை அவ்வப்போது தருகிறான். சிறப்பான காலங்களை தருகிறான், சிறப்பான மாதங்கள், நேரங்கள், நாட்களை தருகிறான். மனிதனுடைய இயல்பு என்னன்னா, ஒரு துணிக்கடையோ, ஒரு உணவு கடையோ, அல்லது ஏதாவது ஒரு வியாபார கடையோ சலுகைகளை அறிவித்தால் மனித கூட்டம் அந்த கடைக்கு கூட்டம் கூட்டமாக செல்வதுண்டு. அதுபோன்றுதான் அல்லாஹ் தஆலா சிறப்பான காலம் என்கிற சலுகைகளை
அவ்வப்போது அடியார்களுக்கு தருகிறான். அந்த சிறப்பான காலங்களை பயன்படுத்தி நல்ல அமல்கள் செய்து நாம் ரப்பை நெருங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தரப்பட்டதுதான் இந்த ரஜபினுடைய மாதம். இது மாதிரியான சிறப்பான காலங்கள் வந்துவிட்டால் சஹாபாக்களிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இது மாதிரியான சிறப்பான காலங்கள் வந்துவிட்டால் யஹ்ருஜானி இல சூபி யுகப்பிரானி, கடைவீதியிலே இருந்து தக்பீர் சொல்லிக்கொண்டே வருவார்கள். யுகப்பிரும் நாசபி தக்பீரிஹிமா, மக்களும் அவ்விருவர்களின் தக்பீர்களுக்கு பதில் கொடுப்பார்கள். யாரோ ஒருவர் சிறப்பான காலம் வந்துவிட்டது, வாருங்கள் நல்லமல் செய்வோம், வாருங்கள் நல்லமல் செய்வோம் என்று ஒருவர் அழைப்பு விடுத்து கொண்டே வந்தால் எப்படி இருக்கும்? அதுபோன்றுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சிறப்பான காலம் வந்துவிட்டால் தக்பீர் கூறிக்கொண்டே வருவார்கள். சிறப்பு காலம் வந்துவிட்டது, அமல்கள் செய்வதற்கான நாட்கள் காலம் வந்துவிட்டது, வாருங்கள் என்று அழைப்பு கொடுப்பார்கள். மக்களும் அவர்களின் அழைப்பிற்கு பதில் கொடுப்பார்கள் என்கிற செய்திகளை ஹதீசுகளிலே பார்க்கிறோம். எனவே காலங்கள் வருகிற பொழுது அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி நாம் அமல்களை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும். தமிழிலே ஒரு அழகான பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், காலம் பொன் போன்றது என்பார்கள். டைம் இஸ் கோல்டு, டைம் இஸ் மணி என்பார்கள். காலம் பணத்தை போன்றது என்பார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது டைம் இஸ் லைஃப், காலம்தான் வாழ்க்கை என்கிறது. நாம் யோசித்து பார்க்கிறோம், ஒருவன் பொன்னையும் பொருளையும் இழந்து விட்டால் அவன் மீண்டும் அதை சம்பாதித்து விடலாம். ஆனால் காலத்தை இழந்தவன் மீண்டும் அதை சம்பாதித்ததாய் சரித்திரம் கிடையாது. கடந்த நாட்கள் மீண்டும் வந்ததாய் சரித்திரம் கிடையாது. கடந்தது கடந்ததுதான். அது ஒரு நிமிடமாக இருந்தாலும் ஒரு நொடியாக இருந்தாலும் நம்மை விட்டும் கடந்து விட்டது என்றால் அது கடந்த காலம், இறந்த காலம், அவ்வளவுதான். அதை மீட்டவன் உலகத்தில் யாரும் கிடையாது. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொன்னது டைம் இஸ் லைஃப், காலம் என்பது வாழ்க்கை. எனவே அந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தின் அருமையை உணர்த்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் 18 இடங்களில் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறார். 18 இடங்கள். வல்லை இரவின் மீது சத்தியமாக, வன்னஹார் பகலின் மீது சத்தியமாக, வல்லுஹா துஆ நேரத்தின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக என்று 18 இடங்களில் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஒட்டுமொத்தமாக வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே பதிவு செய்திருக்கிறார். எந்த இடத்திலெல்லாம் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு பேசுகிறானோ அடுத்து சொல்ல வரக்கூடிய வார்த்தை செய்தி என்பது ஆக முக்கியமானது என்பதை மனிதன் உணர வேண்டும். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களை தவிர என்பதாக குர்ஆன் சொல்லும். ஒரு காலத்திலே நல்ல அமல் செய்து ஈமான் கொண்டு அவன் நல்ல காரியங்கள் புரிந்தால்தான் அவன் அந்த காலத்திலே வெற்றி பெற்றவன். நல்லமல் இல்லாமல் கடக்கிற காலம் அது நஷ்டத்திற்குரிய காலம் என்பதாக குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. எனவே காலங்கள் என்பது அல்லாஹ்வால் சத்தியமிட்டு சொல்கிற அளவிற்கு ஆக முக்கியமானது, கண்ணியமானது. நேரங்களை காலங்களை வீணடிப்பது ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு விதியாக்கப்பட்ட கடமைகள் காலத்தின் அடிப்படையை கொண்டு. தொழுகையை எடுத்துக்கொண்டால் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, குறிப்பிட்ட நேரத்திலே தொழுகை கடமை என்கிறார். ஒரு ஃபஜ்ருடைய தொழுகை அந்த நேரத்தில் மாத்திரம்தான் கடமை. ஒருவர் சொல்கிறார், ஃபஜ்ருடைய தொழுகை நான் காலை 9 மணிக்கு எழுந்து தொழுது கொள்கிறேன் என்று ஒருவர் தொழுதால் அந்த தொழுகை கூட. லுஹருடைய தொழுகை நான் அசரிலே தொழுகிறேன், அசருடைய தொழுகை இஷாவிலே தொழுகிறேன், இஷாவுடைய தொழுகை அதிகாலையிலே தொழுகிறேன் என்று ஒருவர் தொழுதால் அந்த தொழுகை கூட.
காரணம், குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவதுதான் முஃமினின் மீது கடமை. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபுன் மவ்கூதா, குறிப்பிட்ட நேரத்திலே தொழுக வேண்டும். எனவே தொழுகை என்கிற கடமை காலத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு நோன்பு வைக்கிற பொழுது ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பது கடமை. இல்லை ரமலானுடைய நோன்பை எனக்கு நான் துல்காதால வச்சுக்கன்னு சொல்லி ஒருவர் வச்சால் அது ரமலானுடைய நோன்பாக மாறாது. ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார் என்று சொன்னால் துல் ஹஜ்ஜிலே தான் போய் ஹஜ்ஜி செய்ய முடியும். நான் ரஜபுல செஞ்சுக்கிறேன், ரமலான் ஆக சிறப்பான மாதம், அந்த காலத்தில் நான் போய் ஹஜ்ஜி செய்து கொள்கிறேன் என்று ஒருவர் செய்தால் அது ஹஜ்ஜாக மாறாது. எனவே மார்க்கத்தில் விதியாக்கப்பட்ட அத்தனை கடமைகளும் காலத்தை அடிப்படையாக கொண்டவை. காரணம், காலத்தின் மதிப்பை, அகமியத்தை இந்த மனித சமுதாயம் உணர வேண்டும். சஹாபாக்கள்ல அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிகப்பெரிய வியாபாரி. தன்னுடைய வியாபார சரக்குகளோடு மதீனாவிற்கு வருகிறார்கள். வாழ்ந்து சொல்லப்படுகிறது மஸ்ஜித் நபவியில வியாபார சரக்குகளை வாசலில் நிப்பாட்டிட்டு வேகமாக தொழுகைக்கு போறாங்க. முதல் தக்பீர் தஹ்ரீமா மிஸ் ஆயிடுச்சு. தக்பீர் தஹ்ரீமா விட்டு போச்சு. தொழுது முடிஞ்சிட்டு வந்தவங்க, என்னுடைய தக்பீர் தஹ்ரீமாவை கெடுத்தது இந்த வியாபார பொழுதுதான், அதனால் அத்தனை பொருளையும் நான் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்து விடுகிறேன் என்று அத்தனை பொருளையும் தர்மம் செய்கிறார்கள். தர்மம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. பார்த்துட்டு சொன்னார்கள், உன்னுடைய அத்தனை சதகாவினுடைய பொருள்களும் நீ விட்ட அந்த ஒரு தக்பீர் தஹ்ரீமாவிற்கு ஈடாகாது. ஒரு தக்பீர் தஹ்ரீமாவிற்கு ஈடாகாது. அவ்வளவு வியாபார பொருட்களை தர்மம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு 2 நொடியில் அவர்கள் விட்ட அந்த தக்பீர் தஹ்ரீமா அத்தனை சதகாவினுடைய பொருளை விடவும் அந்த 2 நொடியின் தக்பீர் தஹ்ரீமா ஆக சிறந்தது என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உணர்த்தினார்கள். அந்த 2 நொடியில செகண்டில் போயிருந்தா அந்த தக்பீர் தஹ்ரீமா அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அது விடுபட்டதால் எவ்வளவு சதகா செய்தாலும் அந்த தக்பீர் தஹ்ரீமாவிற்கு ஈடாகாது என்றார்கள். எனவே நம்மளுடைய ஆயுள் காலங்களில் 1 நொடி என்றாலும் அது ஆக முக்கியமானது என்பதை மீண்டும் மீண்டும் மார்க்கம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, இன்னில அக்ரஹு அன் அரர் ரஜுல சபஹலலா, நான் அந்த மனிதனை பார்ப்பதற்கு வெறுக்கிறேன், எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. எந்த மனிதன் லைஸ மின் அம்ரி தீனஹு வலா மின் அம்ரி துன்யாஹு, யார் மார்க்கத்திற்கும் தீனுக்கும் துன்யாவிற்கும் பிரயோஜனமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரோ அவரை பார்க்கவே நான் வெட்கப்படுகிறேன், வெறுக்கிறேன் என்பார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒன்று துன்யாவிற்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், இல்லது தீனிற்கு மார்க்கத்திற்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இந்த 2ற்கும் பிரயோஜனம் இல்லாமல் வீணாக நேரத்தை கழிப்பவனை நான் பார்ப்பதற்கே வெறுக்கிறேன் என்பார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் நேரமும் நொடியும் ஆக முக்கியமானது. அன்பானவர்களே, காலமும் கடல் அலையும் ஒன்று என்பார்கள். அது யாருக்காக வேண்டியும் காத்து நிற்க. கடல் அலைய ஒருத்தர் போய் நான் தடுத்து நிறுத்துறேன்னு சொன்னால் அது முடியாது. அதுபோலத்தான் காலமும் கடந்து சென்று கொண்டே இருக்கும். யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. போயிடுச்சுன்னா மீண்டும் கொண்டு வர முடியாது. எனவே நம்மளுடைய வாழ்நாட்களில் எவ்வளவு நாள் கடக்கிறதோ, நேரம் கடக்கிறதோ, அது எப்படி கடக்கிறது என்கிற சிந்தனை நமக்கு வேண்டும். ஒரு நாள் கடந்து விட்டாலும் நேற்றைய நாள் நாம் என்ன அமல் செய்தோம், என்னென்ன நல்ல காரியங்கள் செய்தோம், ஏதாவது தவறு செய்தோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். ஒரு நாள் கடந்து விட்டது, அந்த ஒரு நாள் கடந்தது தான் மீண்டும் வராது. அந்த நாள் நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை யோசிக்கணும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், லா ஹஸுன் இன்னி லா ஹஸுன் அலா ஷைஇன், நான் அந்த விஷயத்தை கவலைப்பட மாட்டேன். யௌமுன் அலைய தகுருபு ஷம்ஸ், சூரியன் உதிக்கிறது ஒரு நாளில், ஃபயன்குசு ஃபீஹி உம்ரி வலா யஸீது மின் அமலி, என்னுடைய ஆயுளில் ஒரு நாள் குறைகிறது, என் அமல் அதிகப்படுத்தப்படவில்லை என்றால் அந்த நாளை பற்றி நான் கவலைப்படுவேன் என்றார்கள். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறது, ஒரு நாள் நம்மை விட்டும் கடக்கிறது.
என் ஆயுளில் ஒரு நாள் குறைகிறது, ஆனால் என் அமல் அதிகப்படுத்தவில்லை என்றால், நான் என்னுடைய அமலை கூட்டவில்லை என்றால் அந்த நாளை பற்றி நான் கவலைப்படுவேன் என்றார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்ம யோசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நமக்கு சூரியன் உதிக்கிறது, தினந்தோறும் நம்மை கடந்து சென்று கொண்டே இருக்கிறது நாட்கள். எவ்வளவு நாட்கள் வீணாக கழிகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு 3 மணி நேரம் சினிமா பார்ப்பதற்கு நமக்கு நேரம் கிடைக்கிறது, ஆனால் ஒரு 10 நிமிடம் பள்ளியில் வந்து தொழுவதற்கு நமக்கு நேரம் கிடைக்கல. அது ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணி ஒரு நாள் முழுக்க தேட்டருடைய வாசலில் படுத்து கிடக்கிற எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ இஸ்லாமிய வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் முழுக்க தேட்டர் வாசலில் நின்று அந்த 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் சினிமாவை பார்ப்பதற்கு டைம் இருக்கிற நமக்கு பாங்கு சொன்ன உடனே ஒரு 10 நிமிடம் வந்து பள்ளியில் நின்று அல்லாஹ்விற்கு முன்னால் தொழுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. யாரோ ஒருவர் வாழ்நாளில் எப்பொழுதோ செய்த ஒரு உபகாரத்திற்கு அவருக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம நன்றி கடனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நம் ஆயுள் முழுக்க உபகாரம் செய்தவன் ரப்புல் ஆலமீன். உணவு கொடுத்தான், உடை கொடுத்தான், இருப்பிடம் கொடுத்தான், வாகனம் கொடுத்திருக்கிறான், சமுதாயத்தில் நல்ல கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், சொத்து சுகம் அத்தனையும் அவன் கொடுத்திருக்கிறான். ஒரு நிமிடம் அவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. யாரோ ஒருவர் எப்பொழுதோ செய்த உபகாரத்திற்கு காலம் முழுக்க நன்றியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா? நம் ஆயுள் முழுக்க நமக்கு உபகாரம் செய்த அல்லாஹ்விற்கு ஒரு நிமிடம் நாம் நன்றி செலுத்த நமக்கு டைம் இல்லை என்றால் நம்மளுடைய ஆயுள் எப்படி கழிகிறது? கடைவீதியில் நின்று கொண்டு மணிக்கணக்கில் வீணான விஷயங்களை பேசுவதற்கு டைம் இருக்கிற நமக்கு ஒரு 10 நிமிடம் குர்ஆன் ஓதி அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை என்றால் நம்முடைய ஆயுள் எப்படி கழிகிறது? நாம் தினந்தோறும் யோசிக்க வேண்டும் அன்பானவர்களே. ஒவ்வொரு நாளும் நம்மை கடக்கிற பொழுது அந்த இரவு நாம் யோசிக்க வேண்டும், இன்றைக்கு நாம் என்ன பாவம் செய்திருக்கிறோம், என்ன விஷயங்களை பேசியிருக்கிறோம், யாரை பற்றி பேசியிருக்கிறோம், எத்தனை வக்து தொழுதோம், எத்தனை சுப்ஹானல்லாஹ் சொன்னோம், எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம். யோசிக்க வேண்டும். கடந்தது தான். சரி, தவறு செய்திருந்தால் மறுநாள் நாம் திருத்தி இதை விடவும் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்நாளிலே நாம் முடிவெடுக்க வேண்டும். என்றால் நம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் நமக்கானது, அது கடந்து விட்டால் நமக்கானது அல்ல. இந்த நிமிடம் இது எனக்கானது, இது கடந்து போயிடுச்சுன்னா இது எனக்கானது அல்ல, அது கடந்தது, அவ்வளவுதான். அந்த நேரத்தை நான் வீணடித்திருக்கிறேனா அல்லது நல்ல முறையில் பயன்படுத்தியிருக்கிறேனா என்பதை பார்க்க வேண்டும். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி அறிவிப்பாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என் தந்தையை கடந்து செல்கிறார்கள். என் தந்தை அவருக்குன்னு சொந்தமான நிலத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என் தந்தைகிட்ட சொன்னாங்க, நீ ஏன் உன்னுடைய நிலத்தில் எதுவும் நடாமல் இருக்கிற, ஏதாவது ஒரு செடிகளை நட்டு இருக்கலாம் இல்லையா? உன் பூமியில ஏதாவது ஒரு செடியை நீ நட்டுவை என்பதாக என் தந்தையினிடத்தில் சொன்னார்கள். என் தந்தை சொன்னார், எனக்கே வயசாயிடுச்சு, இதுக்கு பிறகு நான் நட்டு வச்சு அது வளர்ந்து நான் எப்பொழுது அதில் பயன்பெற முடியும்? எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நட்டு வச்சு அது வேஸ்ட் தானே என்பதாக என் தந்தை சொன்னார். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், பல் இஃபால் லஅல்லஹு அய்யக்துப லக அஜ்ரஹு, நீ செய், அதற்கான நன்மை உனக்கு கிடைக்கும். ஐயஸ்தஃபீத மின்ஹு மின் பாதிக, உனக்கு பின்னால் யார் வருகிறார்களோ அவர்கள் அதை பயன்படுத்துகிற பொழுது அதற்கான கூலி உனக்கு கிடைக்கும் என்றார்கள். இந்த நேரத்தில் ஒரு செடியை நான் நட்டு வைக்கிறேன், எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு காலம் முடிந்து விட்டது, ஆனால் நட்டு வைத்து விட்டு சென்று விட்டேன். இதற்கு பின்னால் யார் வருகிறார்களோ அவர்கள் பயன்படுத்துகிற பொழுது அதற்கான கூலி எனக்கு கிடைக்கும் அல்லவா? அந்த நேரத்தை ஏன் நீ வீணாக்குகிறாய்? அந்த நேரத்தை நீ வீணாக்காத. அந்த நேரத்தில் நீ ஒரு பிரயோஜனமான ஒரு அமலை செய்கிற பொழுது அதற்கான கூலி உனக்கு பின்னாலும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். காலத்தின் அகமயத்தை உணர்த்துவதற்கு சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கும் போது ஒரு செய்தி சொன்னாங்க, இதா காமத்தி சாஅத்து வ பியதிஹி ஃபஸீலத்துன் ஃபல்யக்ரிஸ், ஒரு கியாமத் நாள் நடக்கிற பொழுது உங்களின் ஒருவரின் கையிலே ஒரு செடி இருந்தால் அதை நீங்கள் நட்டு வைத்து விடுங்கள். இப்போ சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, மல் ஃபாயிதத்து ஐயகுருசுஹா யா ரசூலுல்லாஹ்,
அல்லாஹ்வின் தூதரே, அது நட்டு வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இதா காமத்தி ஸாஆ, கியாமத்தினால் நிகழ்ந்து விட்டது. வகது நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டு விட்டது. வன்னாசி யமூதுன் வ யுபஅஸூன், மக்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள், எழுப்பப்படுகிறார்கள். வல்லார்து துஃப்னா, பூமி அழிக்கப்பட்டு விட்டது. மல் ஃபாயிதத்து அய்யகுருசுஹா யா ரசூலுல்லாஹ், நட்டு வைப்பதால என்ன பிரயோஜனம்? சஹாபாக்களோடு கேட்ட கேள்வி நியாயமானது தான். ஏன்னா நட்டு வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பூமியை அழிஞ்சிருச்சு, அந்த செடி மட்டும் எப்படி அழியாமல் இருக்கும்? அது என்ன பிரயோஜனம்? சஹாபாக்களுடைய கேள்வி நியாயமானது. ஆனால் நாயகத்தின் பதில் அதை விடவும் நியாயமானது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல்யகுருசுஹா ஃபஇன்ன லஹு பிதாலிக அஜ்ரன் லியஸ்தக்மில ஹாதல் வக்த அமலன். நீங்க அதை நட்டு வைங்க, அந்த நேரத்தை நீ நல்ல அமல்ல பயன்படுத்தி இருக்கிறாய் என்று நற்கூலி உனக்கு உண்டு. கியாமத்து நடக்கிறதுக்கு ஒரு நிமிடம் இருக்கிறது. ஒருவரின் கையில் ஒரு செடி இருந்தால் அந்த ஒரு நிமிடத்திற்குள் அதை நட்டு வைக்க முடியும் என்று சொன்னால் நட்டு வைத்து விடு. அந்த ஒரு நிமிடத்தை நீ நல்ல அமலில் பயன்படுத்தி இருக்கிறாய் என்பதற்காக அல்லாஹ் உனக்கு கூலி தருவான் என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நம்முடைய ஆயுளில் ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் ஆக முக்கியமான இந்த பொன்னான காலத்தை பொக்கிஷமாக பயன்படுத்தி எத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள் வரலாற்றில். சொல்வார்கள், அல் இமாம் அபுல் வஃபா பின் அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஆயுள்ல அவர் 800 கிதாபுகளை எழுதியவர். பல துறைகளை சார்ந்து 800 கிதாபுகளை இந்த உலகத்திற்கு 800 புத்தகங்களை தந்தவர். அவரிடத்துல கேட்டார்கள், எப்படி 800 கிதாபுகள் எப்படி உங்களால் எழுத முடிஞ்சு, எப்படி சாத்தியமாகிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறப்ப சொல்லுவார்கள், நான் மாவு பிசைஞ்சு ரொட்டி சுட்டு சாப்பிட்டா நேரம் அதிகமாகும்னு சொல்லி ரொட்டி சுட்டு சாப்பிட மாட்டேன், மாவை பிசைஞ்சு அப்படியே நான் சாப்பிடுவேன். என்னுடைய வாசல்படி, என்னுடைய வீட்டிற்கு 2 வாசப்படி உண்டு, 2 வாசப்படி. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த வாசப்படி வழியாகவும் நான் செல்லலாம் என்று ஒவ்வொரு வாசப்படியிலையும் ஒரு ஜோடி செருப்பு இருக்கும். செருப்பை தேடி என் நேரத்தை நான் வீணாக்க கூடாது என்பதற்காக 2 வாயில் படியிலையும் ஒவ்வொரு ஜோடி செருப்பு இருக்கும் என்பார்கள் இமாம் அபுல் வஃபா பின் அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எந்த அளவிற்கு ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் பிரயோஜனமான முறையிலே கழிக்க வேண்டும் என்று வாழ்ந்தால்தான் 800 கிதாபுகளை இந்த சமுதாயத்திற்கு தர முடிந்தது அவர்களால். சஹாபாக்கள் எத்தனையோ சஹாபாக்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னைக்கு ஒரு ஹதீஸை நம்ம வாசிக்கிற பொழுது அபூ ஹுரைரான்ற பெயர் கேட்காம நம்மளால தாண்ட முடியாது. இதை உம்மத்திற்கு 5000 ஹதீஸுகளை கொடுத்தவர்கள். 5000 ஹதீஸுகள், 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள்ல ஹதீஸுகளை அறிவித்ததில் ஆக முதன்மையான இடத்தை பிடித்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 5000 ஹதீஸுகள். இரண்டாவது ஆயிஷா அம்மா 2500 ஹதீஸுகள். எப்படி 5000 ஹதீஸுகளை இந்த சமுதாயத்திற்கு உங்களால் தர முடிந்தது என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், வைன இஹ்வத்தி மினல் முஹாஜிரின் காலே ஷுகுலுக்கும் முஸ்ஸுக்கு பில் அஸ்வாக். என்னுடைய நண்பர்கள் முஹாஜிர்கள், தோழர்கள், அவங்கெல்லாம் வியாபாரத்தில் கடை வீதியில் இருப்பாங்க. இன்ன இஹ்வத்தி மினல் அன்சார் காலே ஷுகுலுக்கும் அமலன் அம்வாலிஹிம். அன்சாரிகள் எல்லாம் விவசாயத்தில் இருப்பார்கள். ஆனால் நான் அப்படி அல்ல, நான் ஏழைத்தான். ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் நாயகத்தோடு நான் கழித்தேன், நபியோடு நான் கழித்தேன். அதனால் 5000 ஹதீஸுகள் என்னால் சாத்தியம் அடைந்தது என்றார்கள். எத்தனை நாள் இருந்திருப்பாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு? நாயகத்தோடு நான் இருந்தேன் என்று சொன்னார்கள் இல்லையா? 3 வருடம் தான் இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 3 வருடம் தான் பெருமானாரோடு இருந்தார்கள். அந்த 3 வருடத்தில் 5000 ஹதீஸுகளை அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு தர முடிந்தது என்றால் அந்த 3 வருடங்களில் எத்தனை நாட்களை, நேரங்களை நாயகத்தோடு அவர்கள் கழித்திருப்பார்கள் என்பதை நம்ம யோசிக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் காலத்தை, நேரத்தை சரியாக பயன்படுத்தியவன் தான் வரலாற்றிலே பேசப்படுகிறான், வரலாற்றிலே புகழப்படுகிறான். ஒரு நேரத்தின் அருமையை ஒருவர் உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த உதாரணம் பொருத்தமாக இருக்கும். ஒருவர் 3 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணுறார். அவர் டெல்லிக்கு போகிற ட்ரெயின் அல்லது பெங்களூர் போகிற ட்ரெயின் வச்சுக்குவோம். பெங்களூருக்கு 3 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணுறார். மறுநாள் அவருக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஒரு மீட்டிங், அவர் மிகப்பெரிய மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்காக வேண்டி அவர் 2 மாதமாக தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் தன்னை. அதுக்காக வேண்டி ட்ரைனிங் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ணால் அவருடைய வாழ்க்கை வேறு விதமாக போகும்.
உயர்ந்து போகும். 3 மணிக்கு ட்ரெயின். அவர் வந்து இரவு முழுக்க தூங்கவே இல்லை. 3 மணிக்கு ட்ரெயினுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறார். கண்ணை கட்டுது தூக்கம். சரி 1 மணி ஆயிடுச்சு, 1:30 மணி ஆயிடுச்சு. சரி ஒரு அரை மணி நேரம் படுப்போம், ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு நம்ம போயிடலாம் ட்ரெயினுக்குன்னு சொல்லி 1:30 மணிக்கு படுக்கிறார். ஒரு அரை மணி நேரம் தூங்கிக்கலான்னு சொல்லி அப்படியே சாய்ந்து தூங்கினார். முழிச்சு பார்த்தா 3:30 மணி ஆயிடுச்சு. முழிச்சு பார்க்கிறார் 3:30 மணி. டக்குன்னு உஷாராகி வேக வேகமாக ட்ரெயினுக்காக வேண்டி புறப்பட்டு செல்கிறார். ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு கவலைகள் இருக்கும். ஒரு 10 நிமிடம், ஒரு அரை மணி நேரம் நம்ம தூங்கலைன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை வேறு விதத்தில் போயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் தூங்கி என்னுடைய டைத்தை மணியை நான் நேரத்தை வீணடித்ததால் என்னுடைய வாழ்க்கை மொத்தமும் முடிந்து விட்டது என்கிற யோசனை அவருக்கு ஓடும் அல்லவா? இன்னமும் ஆழமாக சொன்னால், ஒருவர் உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார், நமக்கு ஆக நெருக்கமானவர். வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுறோம். டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றார், ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்க முன்னாடி வந்திருந்தா இவரை காப்பாற்றிருக்கலாம். அந்த 10 நிமிடத்தினுடைய மகிமையை அப்பொழுது நாம் உணர்வோம் அல்லவா? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டு போயிருந்தா இவரை காப்பாற்றிருக்கலாம்னு சொன்னா அந்த 10 நிமிடத்தினுடைய மகிமையை ஒரு மனிதன் அப்பொழுதுதான் உணர்வான். எனவே தான் இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய அருட்கொடை. இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டிதான் இரண்டு வாழ்க்கை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். ஆலமே அருவா, ஆலமே அருஹாம். இந்த 2 கடந்து இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால் இது அமல் செய்வதற்கான காலம், அமல் செய்வதற்கான உலகம். இந்த உலகத்தில் ஒருவர் அமல் செய்யாமல் தவறிவிட்டால், வீணடித்து விட்டால், இதற்கு பிறகு போகிற 2 வாழ்க்கையும் அவருக்கு நஷ்டமானதுதான். ஹயாத்துல் கபூரும் நஷ்டமானதுதான், ஹயாத்துல் ஆஹிராவும் அவருக்கு நஷ்டமானதுதான். எனவே இந்த உலக வாழ்க்கையை ஒருவன் வீணடித்து விட்டு அவன் நாளை மறுமையில் புலம்புவதை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கை ஒரு வீணடித்து விட்டாரோ அவரெல்லாம் மறுமையில எப்படியெல்லாம் புலம்புகிறான் தெரியுமா அப்படின்னு குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன். ஒருவருக்கு மௌத் வந்துருச்சுன்னா அவர் சொல்றார், ஒரு கொஞ்ச நேரம் தாமதப்படுத்துங்க. லல்லி அமல் சாலிஹன் ஃபீமா தரக்குக்கல்லா, நான் விட்ட அமலை எல்லாம் போய் செய்து விட்டு வருகிறேன், நல்ல அமல்களை கொஞ்ச நேரம் எனக்கு தாமதப்படுத்துங்களேன்னு அவர் சொல்றார். ரப்பனா அഖிர்னா இலா அஜ்ரின் கரீம், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் எனக்கு நீ தாமதப்படுத்தி என்னுடைய தவணையை நுஜிபு தஅவத்துக வ நத்தபிஉ ரசூல், உனக்கு நான் பதில் தந்து உன்னுடைய ரசூலை நான் பின்பற்றுகிறேன். அல்லாஹ் சொல்வான், வலை யுஅഖிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, தவணை வந்துருச்சுன்னா கொஞ்சமும் கூட தாமதப்படுத்தப்படாது. உனக்கு 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் தரப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு மேற்கொண்டு ஒரு நொடி கூட உனக்கானது அல்ல, நீ கிளம்பு என்று அல்லாஹ் தஆலா அப்படியே தூக்கி கொண்டு போவார். நரகவாதிகள் நாளை மறுமையிலே புலம்புவார்கள், ரப்பனா அஹ்ரிஜ்னா, யா அல்லாஹ் இந்த நரகத்திலே இருந்து எங்களை நீ வெளியாக்கு. நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், நாங்கள் செய்யாத அமல்களை எல்லாம் போய் செய்துவிட்டு வருகிறோம், இந்த நரகத்திலே இருந்து எங்களை வெளியாக்கு என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அத்தனை நபர்களுக்கும் சேர்த்தால் ஒரு வார்த்தை, இது வெறும் வார்த்தை தான், அவர்கள் சொன்னது எதுவுமே நடக்காது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனவே காலத்தை, நேரத்தை, நம்மளுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நொடியையும் நாம் பொக்கிஷமாக பொன்னாக கருதி அதை பயன்படுத்த வேண்டும், நல் அமல்களில் பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை தீமையிலே பயன்படுத்தி விட்டு சென்றால் அந்த தீமை வளர்ந்து 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 பின்னால் வரக்கூடிய சமுதாயம் அந்த தீமையை பின்பற்றினால் இவருக்கு தான் நஷ்டம் அதிகமே தவிர அதை செய்பவனுக்கும் நஷ்டம்தான், தீமைதான், இதை உட்படுத்தினவருக்கும் தீமைதான். எனவே காலங்களை சரியாக பயன்படுத்தி நல் அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். அந்த காலம் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. அந்த வாய்ப்பு தான் ரஜபினுடைய மாதம். இந்த ரஜபினுடைய 2ஆம் நாளிலே நாம் இருக்கிறோம். இன்னும் ரமலானை அடைய 2 மாதங்கள் உள்ளது. அந்த ரமலானிலே நம்முடைய அமல்களை உத்வேகப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த ரஜபினுடைய மாதம். இந்த ரஜபினுடைய மாதத்திலே சரியாக நாம் அமல்களை செய்து நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டால் ரமலான் என்பது நமக்கு லேசாக இருக்கும் அமல் செய்வதற்கு. எனவே காலங்களை சரியாக பயன்படுத்தி நல்ல அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹ்வை நெருக்கத்தை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இறைவனின் நெருக்கத்தை பெறுகிற தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.